வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎல். அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். 25ஆம் ரிசல்ட்டு 84698 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸிங்கில் ஆல் போர்டில் 8 பாஸு, சி போர்ட்லேயும் 8 பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு, ஏபி பாஸ் ஆகலை. நம்ம கெஸிங்லேயும் மேட்ச் ஆகலை. ஸோ சி போர்டு மட்டும் தான் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ 26ஆம் கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 3 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 3223 9339 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 329874 கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பார்த்தோம்னா 25ஆம் ரிசல்ட்டு 770015 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸிங் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ நம்மளது கொஞ்சம் கூட மேட்சே ஆகலை. ஸோ ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ 26ஆம் கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 6 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 4 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில் 4 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 6886 4884 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 648193 கிடச்சிருக்கு. அடுத்தது டேரோட 5 மணிக்கான கெஸிங் பார்க்கலாம். 25ஆம் ரிசல்ட்டு 95818 ரிசல்ட்டு. ஸோ டபுள்ஸ் வந்திருக்கு 8ல். நம்ம கொடுத்த கெஸிங்கில் ஆல் போர்டில் 8 பாஸு, சி போர்டில் டேரெக்டாக 8 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸ்லேயும் நமக்கு சி போர்ட் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏசி கவர் ஆகிருக்கும். சி போர்ட் ஸ்ட்ராங்காகவே 8 பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ராங்காக பாஸ் ஆனது 8, ஆல் போர்டு வந்து பாஸ் ஆனது 8. ஸோ நமக்கு ஏசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ 26ஆம் கெஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 3 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. பி போர்டில் 3 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில் 6 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 6336 6886 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 368813 கிடச்சிருக்கு. அடுத்தது டிஎலோட 6 மணிக்கான கெஸிங் பார்க்கலாம். 25ஆம் ரிசல்ட்டு 48471 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸிங்கில் 473 கொடுத்துருந்தோம் ஏபிசி போர்ட் பாக்ஸில். அதில் நமக்கு பார்த்திங்கன்னா அதாவது 473 கொடுத்து வந்திருக்கோம். ஆனால் நமக்கு 471 ரிசல்ட்டு. ஸோ நமக்கு சி போர்ட் மிஸ் ஆனதுனால நமக்கு டோட்டலாக ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ 26ஆம் கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 6 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. பி போர்டில் 7 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. சி போர்டில் 7 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 3773 6006 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 076521 கிடச்சிருக்கு. ஸோ டிஎலோட 8 மணிக்கான கெஸிங் பார்க்கலாம். 25ஆம் ரிசல்ட்டு 69209 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸிங்கில் ஆல் போர்டில் 0 பாஸு, ஏ போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு. ஏசி 29 பாஸு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 209 ஃபுல் வின் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இயரில் இது செகண்ட் வின்னிங். அதுவும் 8 மணிக்கே 2 டைம் வந்து ஃபுல் வின் வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் ஃபுல் வின் எடுத்தீங்கன்றத ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்கன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, 26ஆம் கெஸிங் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஃபுல் வின் வந்திருக்கு. நாளைக்கும் ஃபுல் வின் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நாளைக்கு
நீங்கள் ஃபுல் வின் வாங்கினீங்கன்னா அடுத்த நாள் ப்ளே பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் ப்ளே பண்ண வேண்டாம். நாளைக்கு நாங்கள் கெஸ்ஸிங் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட்டு ஒரு செட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் 100% நாளைக்கு வின் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி வின் ஆகிருக்குன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக நம்ம காமாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகே, 26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. பி போர்டில் 5 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. சி போர்டில் 5 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 4224 9229 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 425970 கிடச்சிருக்கு.